நீ திருச்சபை நேசித்தால் அப்போதான் இயேசுவை நீங்கள் நேசிக்க முடியும். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், நீ திருச்சபை நேசித்தால் அப்போதான் இயேசுவை நேசிக்க முடியும். ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படையான ஒரு ஒரு திருச்சபை நேசித்தால் தான் என்ன செய்ய முடியும்? நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் நேசிக்க முடியும். அதாவது ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் ஃபார் கிரைஸ்ட் அண்ட் லிவிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம். லிவிங் ஃபார் கிரைஸ்ட், லிவிங் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கும் கிறிஸ்துக்குள்ளே வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடமை நிமித்தம் செயல்படுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ்வது கடமை நிமித்தம் செயல்படுவது. கிறிஸ்துவில் வாழ்வது வழிபடுவது செயல்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சுக்கு வரணும், 2வது வாரத்தில் திருவிருந்து எடுக்கணும். இது கிறிஸ்துவுக்காக வாழ்வது. கிறிஸ்துக்குள்ளே வாழ்வது, கிறிஸ்துக்குள்ளே வாழ்வது. வாழ்க்கையில் காற்று வந்தாலும் மழை வந்தாலும் புயல் வந்தாலும் கூட ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நான் தேடுவேன் தான் கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்துவில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒரு தேவாலயமானது அனைத்தும் இல்லாமல் இருக்கான். ஒரு தேவாலயமானது மியூசிக் தேவையில்லை, ஃபேன் தேவையில்லை, ஏசி தேவையில்லை, சேர் தேவையில்லை. இது இல்லாமல் ஒரு திருச்சபை நடத்த முடியும். ஆனால் தேவ பிரசனம் இல்லாமல் திருச்சபை நாம் நடத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. எந்த மியூசிக் வேண்டாம், எந்த சேரை வேண்டாம், ஏசி வேண்டாம், ஃபேனை வேண்டாம். இதெல்லாம் இல்லாமல் நாம் சபையை நடத்தலாம். ஆனால் அவர் இல்லாமல், பிரசனம் இல்லாமல் நாம் திருச்சபை நடத்த முடியாது. அல்லேலூயா.